வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 10 வாஸ் இட் எஸ்டர்டேங்கிற பாடத்துல ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். டேர்ம் 2 போர்ஷன்ல ஆக்டிவிட்டி 1 to 10 வந்து நம்ம கவர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ pertaining to term 2 portions, was it yesterday pertains to past tense. இந்த பாடத்துல நம்ம முக்காவாசியான ஆக்டிவிட்டிகள் வந்து இறந்த காலத்தை பத்தின ஆக்டிவிட்டிகளாக இருக்கும். அதாவது கொடுக்கப்பட்ட செயல் சொல் இறந்த காலத்தில் எழுதப்பட்டிருந்தால் எப்படி எழுத வேண்டும். இறந்த காலங்கிறது என்ன? ஒரு நடந்து முடிஞ்ச செயல் பத்தி பேசுறோம்னா அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செயல் நடந்து முடிஞ்சிடுதுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு டென்சஸுமே நமக்கு பாடத்திட்டத்துக்கு நம்ம ஏற்கனவே சில ஆக்டிவிட்டிகளை டெக்ஸ்ட் புக் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிகளை நம்ம பண்ணியிருந்திருப்போம். We would have solved quite a number of activities pertaining to past tenses in our textbook. So we shall see answers for those activities that is in our workbook. So we need to cover activity 1 to 10 in unit 10. So how much ever it is possible, we'll try to cover around 2 to 3 activities today, and towards the end we'll play a game in word wall, right? So complete the story using the correct form of verbs. சரியான செயல் சொல்களை வந்து அந்தந்த இடத்துல நம்ம நிரப்ப வேண்டியதா இருக்கு. அதுவும் நம்ம இறந்த காலத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தணும். Once a hungry fox went hunting. ரொம்ப பசியுடன் இருந்த ஒரு நரி வேட்டைக்கு சென்றதாம். வெண்ட் ஹண்டிங், சென்றதாம். வெண்ட்ங்கிற வார்த்தை எதோடது? கோ, போறது. போச்சு, it went. So this word is verb over here. So இதே மாதிரிதான் எல்லா வாக்கியங்களிலுமே அந்த செயல் சொல்ல வந்து இறந்த காலத்துல நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமாக unfortunately he was caught in a trap. ஒரு வலையில வந்து அது பிடிக்கப்பட்டதாம். It was caught. It got caught in a trap. catchனுடைய கடந்த கால வார்த்தை caught. catched in a trapன்னு சொல்ல மாட்டோம். It was caught in a trap. He was caught in a trap. He tried hard to get out of it. மிகவும் முயற்சி செய்ததாம் அதிலிருந்து வெளியே வருவதற்கு. மிகவும் முயற்சி செய்ததாம். He tried hard. மிகவும் முயற்சியை செய்ததாம். He tried a lot to get out of it. அதிலிருந்து வெளியே வருவதற்கு மிகவும் முயற்சி எடுத்தது. Finally, he managed to escape, but his tail was cut off and left in the trap. ஆனா எப்படியோ வந்து தப்பிக்க பார்த்ததே தவிர தன்னுடைய வால் வந்து வெட்டப்படுறது மட்டும் இல்லாம அது மட்டும் அந்த பிடியில இருந்து வெளியில எடுக்கவே முடியும். The tail got trapped in the net. It was cut off and left. லெஃப்ட்னா இடது பக்கம், அந்த திசை லெஃப்ட் கிடையாது. மீதம் உள்ளது அதுவும் கிடையாது. பின்தங்கியது. இட் வாஸ் லெஃப்ட் இன் தி ட்ராப். 3 அர்த்தங்கள் இந்த லெஃப்ட்டுக்கு. ஒண்ணு வந்து திசை. இங்க திசையை நம்ம பயன்படுத்துற அர்த்தத்துல எழுதல. நம்ம இங்க எந்த அர்த்தத்துல சொல்றோம்னா அந்த வால் மட்டும் தங்கி போயிடுதான். அந்த நரி எப்படியோ தப்பித்து ஓடி போயிடுதான். இட் காட் எஸ்கேப்ட் பட் இட்ஸ் டெயில் வாஸ் கட் ஆஃப். அந்த வால் மட்டும் தப்பிக்க முடியல. The fox was very sad. is very sad ன்னு அர்த்தம். இப்போ அது ரொம்ப சோகமா இருக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப சோகமடைந்ததாம். இந்த நதி சோகமடைந்ததாம். was very sad. He thinkங்கிறது சிந்திக்கிறது, சிந்தித்தது. He thought the other foxes would laugh at him. மத்த நரிகள்லாம் இத பார்த்து சிரிக்குங்கிறத இந்த நரி யோஜனை பண்ணித்தான். He thought. திங்கினுடைய பாஸ்ட் ஃபார்ம்
தாட் நினைத்து கொண்டதாம், நினைத்து கொண்டதாம், தாட். He thought the other foxes would laugh at him. மத்த நரிகள்லாம் பார்த்தா கேலியும் கிண்டலுமா என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு இந்த நரி நினைச்சுட்டுதான். He wanted to avoid it. எப்படியோ அதை தவிர்க்கணும்னு இந்த நரி முடிவு எடுத்துதான். He wanted to avoid it. அதனால அது என்ன பண்றது? So he went to the other foxes and said. அதனால அது மத்த நரிகளிடம் சென்று என்ன சொன்னதாம்? Friends, why do we keep these ugly long tails? We don't need them. Let's cut them off and be free. நமக்கு ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கிற இந்த வாள்கள்லாம் தேவைப்படுது? அதுவும் இவ்வளோ நீளமா அசிங்கமா இருக்கு இந்த வாள்லாம். நம்மலாம் ஏன் அதை வச்சுக்கணும்? நம்ம ஏன் அதை வெட்டி தள்ளிடக்கூடாது? ரொம்ப அதை நம்ம வெட்டிட்டோம்னா, அவ்வளோ நீளமான வாள் நம்மள்ட்ட இல்லைன்னா நம்ம ரொம்ப நிம்மதியா ஃப்ரீயா இருக்கலாம். Let's cut them off and be free. So he went to the other foxes. அது மத்த நரிகளிடம் போய் சொன்னதாம். So he went to the other foxes and said, why do we keep these ugly long tails? We don't need them. நமக்கு அது தேவை கிடையாது. Let's cut them off and be free. நம்ம அதை வெட்டிட்டு நம்ம நிம்மதியா இருப்போமே. But the other foxes saw that this fox had no tail. ஆனா மத்த நரிகள்லாம் அவ்வளோ ஈஸியா எடை போட்டுற முடியுமா? சுலபமா நம்பிடுமா? அது என்ன பண்ணித்தான் மத்த நரிகள்லாம் இந்த நரிட்ட வால் இல்லாததை வந்து கவனிச்சதாம். மத்த நரிகள் எல்லாம் இந்த நரி, அதாவது எந்த நரி வந்து வால்கள்லாம் அசிங்கமா இருக்கு, நம்ம எல்லாருமே வெட்டிடலாம் அப்படின்னு அத சொல்றதோ, அந்த நரிட்டையே வால் இல்லைங்கிறத மத்த நரிகள் எல்லாம் கவனிச்சுதான். But the other foxes saw that this fox had no tail. They laughed at him. அதெல்லாம் இதை பார்த்து சிரிச்சுதான். மத்த நரிகள்லாம் இந்த வால் இல்லாத நரிய பார்த்து சிரிச்சுதான். And they said, you are, ஆறுங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. Are is the helping verb that is used in present tense, நிகழ்காலத்துல பயன்படுத்துற வார்த்தை. Until here, I hope you have written the words. இது வரைக்கும் நீங்க வார்த்தைகள்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். They said, you were proud of your tail. நீ உன்னுடைய வாலை கண்டு ரொம்ப பெருமைப்பட்ட. Now that you have lost it, you want us to cut ours off. No way. நீ வந்து முதல்ல என்ன பண்ணுவ? உன்னுடைய வாலை கொண்டுதான் ரொம்ப கர்வமா நினைச்சுப்ப. You always felt proud of it. ரொம்ப பெருமையா நினைச்சுப்ப உன்னுடைய வாலை பார்த்து. ஆனா இப்ப நீ அது தொலைச்சிட்டேங்கிற காரணத்தினால எங்களோட வாலையும் வெட்டி எடுத்துடணும் அப்படின்னு எண்ணற. இது சரியே கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. நோ வே. You were, நீ ரொம்ப பெருமையோட இருந்த. You were proud of it. You were proud of your tail. நீ உன்னுடைய வாலை எண்ணி ரொம்ப பெருமைப்படுற அப்படின்னா அது நிகழ்காலம். நீ உன்னுடைய வாலை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுண்ட அப்படின்னா அது இறந்த காலம். Now that you have, lose என்னுடைய past form, lost. நீ இப்ப அதை தொலைச்சிட்ட. Now that you have lost it, you want us to cut us off. எங்களோடதையும் நாங்க வெட்டிடணும்னு நீங்க நினைக்கிற. அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நோ வே. Caught is the first blank. Tried is the second blank. Left, தங்கிவிட்டதாம் என்பதுதான் இதற்கான அர்த்தம். வால் மட்டும் அந்த இடத்துல இருந்தது. இந்த நரி எப்படியோ தப்பிச்சு போயிடுது.
He wanted to avoid it. So he went to the other foxes and said, "Friends, why do we keep these ugly long tails? We don't need them. Let's cut them off and be free." But other foxes saw that this fox had no tail. They laughed at him. மத்த நரிகள்லாம் இந்த நரிய பார்த்து சிரித்ததாம். நீ உன்னுடைய வாலை எண்ணி பெருமைப்பட்டுட்ட. ஆனா இப்போ உன்கிட்ட வால் இல்லைங்கிறதுனால நீ எங்களுடைய வாள்கள் எல்லாம் வெட்டிடணும்னு சொல்ற. அது நடக்கவே நடக்காது. நோ வே. This was the reply given by the other foxes. மத்த நரிகள்லாம் இந்த நரிய பார்த்து சொன்ன பதில் தான் இது. சோ எல்லா வார்த்தைகளுமே இங்கு எழுதப்பட்டுள்ள அனைத்து வார்த்தைகளுமே இறந்த காலத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது. I'll wait for 1 minute. Please make note of these answers in your workbook or the book which you are having. Make note of it. I'm waiting for you to make note of it. Shall we move on to next activity? அடுத்த ஆக்டிவிட்டிக்கான பதில்களை பார்க்கலாமா? சோ ஏன் இந்த வார்த்தைகள்லாம் இறந்த காலத்துல இருக்குங்கிறது புரிஞ்சுதா? சோ என்ன வார்த்தைகள் இறந்த காலத்தை நம்ம பயன்படுத்துவோம்? பிராக்கெட்ல கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்குங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Next activity in Unit 10. Was it yesterday? This is a page from your diary. Imagine you visited a friend yesterday. What did you do there? Write 5 sentences. இதுதான் உங்களுடைய டைரி. உங்களுடைய நண்பருடைய வீட்டுக்கு நேத்திக்கு நீங்க போயிருந்திருக்கீங்க. What did you do there? Write 5 sentences. So immediately எழுதுறோம். நேத்திக்கு என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நான் இன்னைக்கு சொல்றேன். So today is 18th. So 18th July. I'll write the date. Yesterday I visited my friend Swarna. So name of a person, it should always be in capital letter. நேற்றைக்கு நான் என்னுடைய நண்பரை சந்தித்தேன். I visited. மீதமுள்ள இந்த 4 வாக்கியங்களையுமே இறந்த காலத்துல எழுதணும். ஓகே. I went to her house by bus. நான் அவளுடைய வீட்டுக்கு பஸ்ஸின் மூலமாக சென்றேன்.
I went to her house by bus. One moment. I went to her house by bus. அவளுடைய வீட்டுக்கு நான் பஸ் மூலமாக சென்றேன். We completed our homework நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹோம்வொர்க்கை ஒன்றாக முடித்தோம். We completed the homework together. Our homework, sorry. எங்களுடைய ஹோம்வொர்க்கை நாங்கள் ஒன்றாக முடித்தோம். In the evening, சாயங்கால வேளையில் நாங்கள் we went to the park. And played throw ball. After we came back home, we ate. We had our dinner. Make note of these sentences. I'll write the last sentence. So first sentence வந்து yesterday I visited my friend Swarna. I went to her house by bus. நான் அவளுடைய வீட்டிற்கு பஸ் மூலமாக சென்றேன். எங்களுடைய ஹோம்வொர்க்கை நாங்கள் ஒன்றாக முடித்தோம். சாயங்காலத்தில் நாங்கள் பார்க்குக்கு சென்று த்ரோ பாலை விளையாடினோம். Went, played. 2 வார்த்தைகள் இருக்கிறது. When we went back to home, her mother had prepared dinner for us. எங்களுக்காக இரவு வேளை உணவை தயாரித்திருந்தார். Had prepared dinner for us. After we reached home, ஸ்வர்ணாவினுடைய அம்மா, Swarna's mother, had prepared. Had preparedங்கிற வார்த்தை past perfectல இருக்கு. உணவை தயாரித்து வைத்திருந்தார். Had prepared. நாங்கள் வீட்டுக்கு சென்ற பொழுது after we reached home, அவளுடைய அம்மா உணவை தயாரித்து இருந்தார். Had prepared. One half of the sentence is in past, simple past. The second half of the sentence is having past perfect. எப்படி past perfect ma'am? Past perfect நான் என்ன? முற்று பெற்ற
இறந்த காலம். சரியா? அதாவது அதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு செயலானது நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செயலானது நடந்து முடிந்திருந்தது என்பதை தெரிவிக்கும். இங்க had preparedங்கிறது past perfect, reached வார்த்தை சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அதாவது வேர்புடன் ed என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டால் அது இறந்த காலத்தில் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். நடந்து முடிந்த ஒரு செயல். சோ இந்த சென்டென்ஸ்ல இந்த ஒரு சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா சிம்பிள் பாஸ்டும் இருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்டும் இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன ஆகும்னா என்ன வேணா சப்ஜெக்டா இருக்கலாம். ஐ, ஹி, மீ, ஐ, ஹி, ஷி, இட், யூ, தே, வி, இது போன்ற வார்த்தைகள் அனைத்துமே சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கலாம். அதற்கு நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுத வேண்டும் என்றால் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb. traveled, reached, completed, written, played, studied, danced. So these verbs are in past. So how do we say it is in past perfect? Had, subject plus had plus past participle form of the verb. சாதாரண இறந்த காலத்துல எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் So is the format clear to anyone? Everyone? Simple pen pastனா sentence உடைய format எப்படி இருக்கும்? past perfectனா எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுதா? We have seen three activities until now. இப்போ வரைக்கும் நம்ம 3 ஆக்டிவிட்டி ஒர்க் புக்ல யூனிட் 10 வாஸ் இட் எஸ்டர்டேங்கிற யூனிட்ல ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். Before we move on to next activity, we'll play a small game. ஏன்னா இப்ப நம்ம வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சிம்பிள் பாஸ்டையும் பார்த்திருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்டையும் பார்த்திருக்கோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை பார்க்கலாம். I'll be happy if you would tell me the answer. நீங்க அதுக்கான பதில்களை சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். I hope you'll give a try. முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அனைவருமே.
past tense of see. பார்க்கிறது. பார்த்தேன். see, saw, seed, saw, soar. இது சரியான பதில். Come on students, you can give a try. முயற்சி பண்ணி பார்க்கலாம். சீனுடைய இறந்த கால வார்த்தை என்ன? saw. SAW தான் சரியான பதில். past tense of go. go, போனேன். went. கோயினா போயின்னு இருக்கேன். கோடுன்னு ஒரு வார்த்தை கிடையாது. காட்னா எனக்கு கிடைச்சது. past tense of cry. அழுதேன். அழுதுண்டு இருக்கேன்னா crying. அழுதேன். past tense of cry is cried. அழுதேன். crying னா அழுதுண்டு இருக்கேன். So right spelling you need to choose. past tense of drink. குடிக்கிறது. குடிச்சேன். drink, drunk, drinking. So past tense of drink is drank. past tense of run. இறந்த கால வார்த்தை ஓடுவது. ஓடினேன். ஓடினேங்கிறதுக்கான வார்த்தை என்ன ஆங்கிலத்துல? ran. ஓடினேன். I ran fast and catch the bus. நான் வேகமா ஓடி பஸ் பிடிச்சேன். past tense of swim. நீஞ்சுவது. நீஞ்சினேன். past tense of fall. விழுது. விழுந்தேன். I fell into the ground. நான் கிரவுண்ட்ல அப்படியே விழுந்தேன். I fell on the ground. I fell into the swimming pool. நான் இந்த நீச்சல் குளத்தில் குதித்தேன். past tense of know. எனக்கு தெரியும். தெரியுங்கிறது நோ. எனக்கு தெரிஞ்சிருந்தது. I knew it would rain today. எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இன்னைக்கு மழை பெய்யும்னு. I knew. past tense of awake. முழிச்சுண்டேன். awoke. See right answer. past tense of write. எழுதுறது. எழுதினேன். எழுதினேன்னா ரைட்டட்னு சொல்லாமா மேம்? ரைட்டடுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. is wrote. I wrote letter to my friend. நான் என்னுடைய நண்பருக்காக ஒரு கடிதத்தை எழுதினேன். We'll continue with our textbook activity. I'm so sorry. Workbook activity. Here are few pictures given over here. அதை நாம் சரியான வரிசையில் எழுத வேண்டும். Using the pictures, write the sentences in correct order. அந்த படங்களை பார்த்த பிறகு வாக்கியங்களை வரிசைப்படுத்தி எழுதவும். A day in the life of Mr. சுமனசிரி. சுமனசிரியினுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய வேலைகளை இங்கு எழுதப்பட்டுள்ளது அல்லது கொடுக்கப்பட்டுள்ளது. அதை சரியான வரிசையில் நாம் எழுத வேண்டும். Got on the
Activity 3. A day in the life of Mr. Sumanasiri. என்னெல்லாம் எழுதியிருக்குங்கிறத முதல்ல படிப்போம். Got on the 6:30 bus. 6:30 மணி பஸ்ஸில் ஏறினார். Got up at 5:30 AM. 5:30 மணி அளவில் எழுந்து கொண்டார். Had lunch at 1 PM. 1 மணி அளவில் மதிய உணவை சாப்பிட்டார். ஆபீஸிற்கு அலுவலகத்துக்கு 8 மணி அளவில் சென்றார். Had dinner at 8:30 PM. இரவு நேர உணவை 8:30 மணி அளவில் சாப்பிட்டார். Came home at 5:30 PM. வீட்டிற்கு 5:30 மணி அளவில் வந்தார். 8:30 மணி அளவில் சாப்பிட்டார். ராத்திரி 9:30 மணி அளவிற்கு அவர் படுத்துக்கொள்ள சென்று விட்டார். He went to bed at 9:30 PM. So, what is the first sentence that we have to write? This is the first sentence. This is the second one. Arrived in the office at 8 o'clock. ஆபீஸிற்கு சுமார் 8 மணி அளவில் அவர் வந்து சேர்ந்தார். Came home at 5:30 PM. வீட்டிற்கு 5:30 மணி அளவில் வீடு திரும்பினார். Came home at 5:30 PM. Had dinner at 8:30 PM. Went to bed at 9:30 PM. This is the last sentence. We need to write these sentences in the order that we have written the number. First sentence is written. Sumanasri got up at 5:30 in the morning. எழுந்து கொண்டார். Got up. அடுத்த sentence என்ன எழுதியிருக்கு? He got on the 6:30 bus. Sumanasri got into the bus at 6:30 AM. Here AM isn't mentioned. We'll just write 6:30. He had arrived in the office at 8 o'clock.
or you can write he arrived in the office at 7:30. I hope the wordings are little big now. இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு நான் நினைக்கிறேன். He arrived in the office at 8 o'clock. I'm sorry. He had lunch at 1 o'clock. Or you can, he had lunch he ate lunch at 1 o'clock அப்படின்னு சொல்லலாம். He ate lunch together with his friends at 1 o'clock. Fifth sentence, he came home at 5:30 p.m. He had dinner at 8:30 p.m. I hope you have written these 7 sentences, and these 7 sentences are based upon the pictures that we have arranged in the correct order. சரியான வரிசையில எழுதின இந்த படங்களை வச்சுதான் இந்த 7 வாக்கியங்களுமே எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்து வாக்கியங்களுமே இறந்த காலத்தில் இருக்கக்கூடியது. Came home at 5:30 in the evening mention பண்ணலாம், இல்லாட்டி 5:30 p.m. because already it is mentioned he woke up at 5:30. To be specific, we can mention p.m. or 5:30 in the evening. We'll play one more game which is pertaining to past perfect. அதாவது ஒரு செயலானது துவங்கறதுக்கு முன்னாடி இன்னொரு செயலானது ஏற்கனவே முடிந்து இருந்தது என்பதை தெரிவிக்கும் இந்த முற்றுப்பெற்ற இறந்த காலம் என்பது. So we'll see a game again in word ball. This is not only a game, it also helps us to understand the word that we have to use.
The waiter dash after her because she not pay the bill. அந்த வெயிட்டர் வந்து அவள் பின்னாடியே ஓடி சென்றாள், ஏனென்றால் அவள் பில்லை கட்டவில்லை. The waiter ran after her because she hadn't paid the bill. She had not paid the bill. அப்படி எழுதணும். Ran, hadn't paid. I am unable to write over here, so I am discussing the answers. So this is the right answer. I not can take a photo of the crocodile. I cannot take the photo of the crocodile because it disappeared into the water. I not can. Not can ஒரு வார்த்தை இருக்கா? என்னால எடுக்க முடியாது. அதுக்கான வார்த்தை என்ன? I cannot. I cannot take a photo of crocodile because it disappeared into the water. The options given is right. She have to pay again because she lose her ticket. She had to pay again because she lost her ticket. என்ன பதில் எழுதணும்? She had to pay. அவள் கட்ட வேண்டியதாக இருந்தது, ஏனென்றால் அவள் தன்னுடைய டிக்கெட்டை அவள் துளைத்து விட்டார். She had lost. She had to pay again because she lost her ticket. The printer not work because he not turn it on. The printer had not worked because he hadn't turned it on. She be very cold because she not take her coat. She felt or she was very cold because she had not taken her coat. Correct. So let me stop over here. So in today's session, we had seen answers for workbook activities in Unit 10. Was it yesterday? Activity 1, 2, and 3 was completed. Yes? Any doubts to anyone in today's session? யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். Activity 1, 2, and 3 was totally pertaining to past tense. இறந்த காலத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளானது கேட்கப்பட்டிருந்தது. Okay. I think that there were no doubts. Shall end my session here. Meet you next week again. Thank you, friends. நன்றி, வணக்கம்.